நடக்கிறதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்பட்டு இருக்காத. நாங்க எல்லாரும் இருக்கோம். மாப்பிள்ளையோட அப்பா எனக்கு ஃப்ரெண்டு தான், பேசி முடிச்சிடலாம். அந்த கௌதம் இப்படி எல்லாம் நடந்துக்க கூடிய பையனை அவனை பார்த்தா யாராலையுமே நம்ப முடியாது. அவன் தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கானா? அவனை கட்டிக்கிறத விட்டுட்டு ரூபாவதி மேடம் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிருக்காங்களே, அவங்களெல்லாம் என் மனசுக்குள்ள உயர்ந்த இடத்துல வச்சிருந்தேன். ஆனா அவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இப்போ அவங்க என் மனசுக்குள்ள அதுல பாதாளத்துல விழுந்துட்டாங்க. கரெக்ட் தான்க்கா. வேல் வழியா கௌதம் காலேஜ் பேசுறப்ப அவங்க எல்லாரும் நல்லவங்களா தான் தெரிஞ்சாங்க. ஆனா அவங்க கடைசியில இவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. தான் பையன் ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறானுங்கிற கவலையோ குற்ற உணர்ச்சியோ கொஞ்சம் கூட இல்லாம அவங்க ரொம்ப திமிரா வேற நடந்துக்கிறாங்க. அவனை நாங்க அடிச்சதுக்கு எங்க 2 பேரும் லாக்அப்ல வச்சு அந்த இன்ஸ்பெக்டர் மூலமா எங்களுக்கு லாடம் கட்ட வச்சுட்டாங்க. அம்மா இப்படி இருந்தா பையன் வேற எப்படி இருப்பான்? அந்த அம்மா அவனுக்கு இப்படி இடம் கொடுத்து வச்சிருக்கிறதுனாலதான் அவன் ரோஹிணி மாதிரியான அப்பாவி பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப நான் சொல்றேன், என்னைக்கா இருந்தாலும் அந்த கௌதம் பயலோட சாவு என் கையில தான். என்னங்க பேசுறீங்க? கௌதம கொண்டுட்டு நீங்க பெர்மனண்டா ஜெயிலுக்கு போறேன்னா சொல்றீங்க? நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம குடும்பம் நல்லா ஆயிடுமா? எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? ரோஹிணி மாப்பிள்ளையோட சேர்ந்துருவாளா? இதெல்லாம் நடக்கும்னா சொல்லுங்க, நீங்க வேணாம், நானே கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன். சும்மா ஆத்திரத்துல வார்த்தையை விடாதீங்க. உங்க வார்த்தையே நாளைக்கு உங்களுக்கு வினையா மாறிடும். அதுக்காக அவனை இப்படியே விட்டு வைக்க சொல்றியா? ஆதிர கண்ணு, கோவப்படாதீங்க. ஆதிர சொல்றதையும் நீங்க யோசிச்சுதான் பார்த்தாகணும். இந்த பிரச்சனையில பொறுமையா இருந்தாதான் சரி பண்ண முடியும். அவசரப்பட்டாலோ ஆத்திரப்பட்டாலோ எதுவுமே செய்ய முடியாது. சரி கண்ணு, நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு வேலை இருக்காதுற, போயிட்டு வரேன். இங்க பாரு கண்ணு, ஏதாவது பிரச்சனைனா உடனே போன் பண்ணு. எனக்கு கஷ்டம் இஷ்டம்னு நீயா ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டு பேசாம இருந்துராத. சரியா கண்ணு? சரி. சரிங்க, அப்ப எல்லாருக்கும் போயிட்டு வரேன். பிரபு, கார்த்திக் 2 பேரும் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். உடம்ப பாத்துக்கோங்க, சீக்கிரமே சரி பண்ணிடலாம். ரொம்ப தேங்க்ஸ். சரி பாத்துக்கோங்க, வரேன். நில்லு, நீ எதுக்கு வர? நீ இங்கே இருந்தா அவங்க எல்லாரையும் பாரு. நீ வர வேண்டாம், நான் போயிட்டு வரேன். சரியா? வரேன் கண்ணு. சரிக்கா. மாப்பிள்ள, மாமா, நடந்ததெல்லாம் கேக்குறப்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உங்க மனநிலை எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த பிரச்சனைய நீங்க இதோட விட்டுருங்க. நானும் ஜெகனும் போய் அந்த ரூபாவதி அம்மாவை பார்த்து இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கங்க, பிரச்சனை வேணான்னு பேசுறோம். இல்ல மாமா, நீங்க போய் அவங்க கிட்ட அவமானப்பட வேணாம் மாமா. மாப்பிள்ள, நாங்க அவமானப்படுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? உங்களுக்கு இல்லாம இருக்கலாம் மாமா, ஆனா எங்களுக்கு உங்களோட மான மரியாதை ரொம்ப முக்கியம் மாமா. மாப்பிள்ள, மாமா சொல்றத கேளுங்கப்பா. அவங்கள மத்தவங்க பேச்ச கேக்குற ஆளே கிடையாது. நீங்க அமைதியா இருங்கப்பா, நாங்க பாத்துக்கிறோம். அப்பா சொன்னா கேளுங்கப்பா, பிடிவாதம் பிடிக்காதீங்க ப்ளீஸ். சரி அம்மாடி, உன்னை நான் நம்புறேன், உன்னால முடியும். சரி, இப்ப நான் கிளம்பட்டுமா? என்னப்பா உடனே கிளம்புறேங்கிறீங்க? என் மேல எதுவும் கோவமா என்ன? என்ன மாடி இப்படி கேக்குற? உன்னை நான் எப்ப கோச்சிட்டு இருந்திருக்கேன், இப்ப கோச்சிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க கிளம்புறோம்.